ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இது நம்ம யுவா டெய்லரிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸ் பேக் பார்ட் போடுறதோட பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 1 வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ ஹிப் ரவுண்டாக நம்ம அளக்குறோம். ஹூக்கை பார்ட்டை மட்டும்தான் நம்ம அளவில் எடுத்துக்கிறோம். ஹூக்கை பார்ட்டை வந்து அளவில் கணக்கில் சேர்த்துக்காமல் நீங்கள் டேப் வச்சு அளவு எடுங்க. 30.5 வருது. 4ஆக டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரை பேக்கில் தான் நம்ம ஹூக் வைக்க போகிறோம். அதனால் அதை விட்டதுக்கு அப்புறமே நான் எப்படி வீடியோவில் காட்டணும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ ஆம்ஹோல் டு ஆம்ஹோல் ப்ளவுஸில் பேக் பார்ட்டை அளந்துட்டு வர்ற ஆன்சரை 2ஆக டிவைட் பண்ணி நான் எப்படி மார்க் பண்ணுறனோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸ்டிச்சிங் பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணணும். கட்டிங் பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் மேலே எல் ஷேப் போட்டிருக்கீங்களா, அதை டேப்பை வச்சு அளவு எடுத்துகிட்டு அதை 2ஆக பிரித்து அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே அளவை இந்த பக்கவாட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி 1.25 or 1.5 இந்த டேர்னிங் பாயிண்ட்லேருந்து வச்சு இது 3ஐயும் ஃப்ரெஞ்சுக்கு வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெக் பார்ட் வரைகிறோம். நான் ஃப்ரீ ஹேண்டாக வரைகிறேன். இது மாதிரி நீங்கள் வரைகிறதா இருந்தாலும் வரைஞ்சிக்கலாம். ஆர் வந்து கீழே உள்ள பார்ட்டில் மட்டும் 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை மேலே கிராஸில் கோடு போட்டு நீங்கள் அதுலேயும் கூட கேர்வ் போட்டிங்கன்னா அங்கே மட்டும் கொஞ்சம் குறுகலாக வராமல் உங்களுக்கு அகலமாக வரும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பேக் பார்ட் முடிஞ்சிச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.